எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தட்டாம்பயிறு பொரியல் தான் செய்ய போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸு இதுதான் தட்டாம்பயிறு. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இதை ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கிட்டு வந்து வேக வச்சு சாப்பிட்டு காமிச்சிருப்போம். அதை வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தட்டி இந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸை செய்ய போகிறோம். ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தட்டாம்பயிறு நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு கடுகு உளுந்து போட்டுக்கிடுவோம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து நான் எல்லாத்துலேயும் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன், நல்லது. அது எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிட்டு வெங்காயம் வந்து குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தட்டாம்பயிறு, அதில் வந்து ஆல்ரெடி நான் கல்லுப்பு போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டிருக்கேன். அது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தட்டாம்பயிரை வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கலரிட்டு உங்களுக்கு வந்து இப்போ உப்பு பத்தலை அப்படின்னா இதில் வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து அதில் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்ததுனால திரும்ப உப்பை வந்து சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நம்ம நல்லா கிளறிட்டு நேற்று வந்து நம்ம தேங்காய் துருவல் போட்டிருப்போம். இதில் வந்து நான் தேங்காய் துருவல் போடலை. இதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம காட்டில் பிடிங்கிட்டு வந்துட்டு அதை அப்படியேவும் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் தினமும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிற மாதிரி இப்போ வந்து நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ரொம்ப ஹெல்த்தான ஸ்நாக்ஸு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கருவேப்பிலை வந்து உடம்புக்கு சேர்த்துக்கோங்க.